சரி சார். பத்திரிகையாளர்களை கூட்டி துணிச்சலோடு சொல்கிற அந்த தைரியம் திருமாவளவனுக்கு உண்டு. சரிதானே? இன்னும் உண்டு. சொல்ல போனா அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அறிவாலய வாசல்ல அந்த கருத்தை சொல்லுவார். அந்த துணிச்சல் உள்ளவர் தான் திருமாவளவன். அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லட்டும்ங்கிறேன் நான். அப்படி சொல்ல மாட்டார்னு ராமதாஸ் நம்பி, அல்லது முதல்ல ஸ்டாலின் கிட்ட போய் பேச்சு நடத்துறதுக்கு முன்னாடி திருமாவளவன்ட்டே நம்ம போய் முதல்ல பேசுவோம். தம்பி, நான் வர்றதுனால உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு அவர் வேற பேசியிருக்கலாம் இந்நேரம். நமக்கு தெரியுமா? தெரியாது. 2 பேருடைய நலம் விரும்பிகள் அதை வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்படிலாம் நடந்தால் அது திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவருடைய வயது, சினிமாவை பற்றிய ராமதாஸின் பார்வை, இதெல்லாம் வச்சு ஏன்னா இந்த தமிழ் பாதுகாப்பு படி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாரு. அவரோட டாக்டர் சேதுராமன் எல்லாம் சேர்த்து தமிழ் வச்சு பாதுகாப்பு இயக்கம் வச்சு அதுல எல்லாம் முதல் நோக்கமே சினிமா ஒழிக்கணுங்கிற மாதிரி தான் முதல்ல பேசியிருந்தாங்க. ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அது வேற மாதிரி கொண்டு போயிட்டான்னு வச்சுப்போம். ஸோ அந்த மனநிலையை அந்த ராமதாசனுடைய அந்த உணர்வுகளை நினைவுபடுத்தி பார்த்தா அவ்வளவு சுலபத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸா விஜயை வைக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். மற்றபடி வெட்கம் கெட்ட இந்த அரசியல்ல யாரும் எந்த முடிவையும் எடுப்பாங்க. ஒருவேளை அவருடைய பழைய காலத்துல அவருடைய பாசறையில வளர்ந்த சீமான் நாம் தமிழர் கட்சி கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சீமான் தான் முதல்ல மனமாற்றம் அடையணும். ஏன்னா அவர் யாரையும் சேர்க்கலாம், தனியா நிப்பேன்றல அவர் உறுதியா இருக்கிறார். ராமதாஸுக்கு இன்னைக்கு ஒரு இடம் தேவைப்படுது. சீமான் அந்த அவசியத்துல இல்லை. ஏன்னா அவரு தெளிவான மனநிலையில இருக்கிறார். ஆனா அவரே ஒரு 4-5 மாசம் முன்னாடி கடலூர்ல ஒரு கூட்டத்துல பேசும்போது, அந்த ரோடு கடலூர் சிதம்பரம் பக்கம் ஒரு கூட்டம், நீங்க சிவன் ஆட்டத்தை தானே பாத்துருக்கீங்க, சீமான் ஆட்டத்தை பாருங்க, திமுகவை வீழ்த்துறதுக்கு நான் எந்த முடிவும் எடுப்பேன்னு ஒரு வார்த்தையை போட்டார். அது குக்கியா இல்ல ஃப்ளோல வந்துச்சா தெரியல. எனக்கு அர்த்தம் எனக்கே புரியல. டீகோட் உங்க வார்த்தையில சொன்னா டீகோட் பண்ண தெரியல, எனக்கு என்னால முடியல. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை இப்படி இருக்கலாமோன்னு நமக்கு ஒரு சந்தேகம். பட் இன்னைக்கு வரைக்கும் சீமான் தன் முடிவுல உறுதியா இருக்கிறார். தனித்துதான் அப்படின்னு அவர் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்காரு சார். போற ஊர்கள் எல்லாம் 50% ஆண்கள் 50% பெண்கள்னு ஒரு அந்த பாலிசி எடுத்து ஒரு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு விஷயம் இல்லை, சொல்றேன் நான். அவர் தன் முடிவுல தெளிவா இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு சீமான் மட்டும்தான். வேற எல்லோருக்குமே குழப்பம்தான். நாம எங்க இருப்போம், இல்ல நாம அவனை சேர்த்துக்கோமா வேணாமா, நம்ம அந்த அணிக்கு போலாமா இந்த அணிக்கு போலாம், மற்ற எல்லா கட்சிகள் மனசுலயும் ஒரு குழப்பமான அல்லது கேள்விகள் கலந்த மனநிலை இருக்கிற போது நான் தனியா தான் நிற்பேன்னு சொல்ற ஒரே கட்சி இன்னைக்கு சீமான் தான்.